Good morning, student. Okay, we continue the class from this slide. Actually, we continue the class from the effect of inflations. Effect of the inflations. Okay. Effect of inflations is classified into two types. That is, effect on production and effect on distribution. That is, inflation has its own effect on production and effect on distributions. We should go for the effect on production. When the inflation is very moderate, நம்ம பார்த்தோம் இல்லையா மாடரேட்னா என்னது கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன்ஸ் இல்லையா அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் தட் இஸ் சிங்கிள் அது ரொம்ப ஸ்லோவா இன்ஃப்ளேஷன் தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ when the effect of inflation is very moderate it act as an incentive to traders and producer சரிங்க பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணா அந்த இன்ஃப்ளேஷன் வந்து மாடரேட் லெவலில் இருக்கும் பொழுது அது ட்ரேடர்ஸுக்கும் அண்ட் ப்ரொடியூசருக்கும் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி அது பூஸ்ட் அப் பண்ணும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணா அது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா த ப்ராஃபிட் டியூ டு த ரைசிங் ப்ரைசஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்கும். ஏன்னா அவங்கள ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கிற நேரத்தில் இன்ஃப்ளேஷன் இல்லாத நேரத்தில் அதாவது இன்ஃப்ளேஷனே இல்லாத டைமில் வந்து அவங்க பொருள் வாங்கியிருப்பாங்க. பட் அவங்க சேல் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டைம் ஆகிருக்கும். அப்போ என்னன்னு சொன்னால் அவங்க வாங்கின விலையை விட விற்கிற விலை வந்து அதிகமாக இருக்கு. இப்போ ஆக்சுவலாக விற்கிற விலையை விட விலையை கொஞ்சம் உயர்த்தி தான் விற்பாங்க. கேட்கலாம் ஆக்சுவலாக அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு பெஸ்ட்டான்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட மாடரேட் இன்ஃப்ளேஷன் இல்லையா, இப்போ அந்த அளவுக்கு வேல்யூ மணி குறைஞ்சிருக்காது. பட் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த ரைசிங் ப்ரைசஸ் என்கரேஜ் and induce the business classes to increase their investment in production, leading to generation of employment and income. So இத மாதிரி சொன்னா that is effect on production timeல அது inflation time அது especially inflation வந்து moderate time இருக்கும்போது இன்வெஸ்டர் பிசினஸ் பண்ணது பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, they will continue with the investment கண்டினியூ பண்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றது வாய்ப்பு இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்கம் ஜென்ரேஷன் பீப்புள் கையிலோட இன்கம் ஜென்ரேஷன் அதிகமாகும். ஸோ இது குட், இது நல்ல ஒரு சுமூகமான ஒரு சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இருந்த போதிலும் ஹவர் ஏன்னா எல்லா இன்ஃப்ளேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணோம், கண்டிஷன் சொல்லியிருக்கோம், மாடரேட் டைம்ல தான் இந்த மாதிரி ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எடுத்துங்களேன், hyperinflation result in a serious depreciation of the value of money and it discourages savings on the part of the public. புரியுங்களா? அப்புறம் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் போயிடுங்க. அதே நேரத்தில் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் போது இந்த ப்ராஃபிட் மூலியமா வருது பணம் நிறைய இருக்குமா, அந்த பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ வேல்யூ இல்லாத பணத்தை நிறைய சம்பாரிச்சு சேமிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ அது டிஸ்கரேஜ் பண்ணிடும். இப்போ சேவிங்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணிடும், ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்காது இல்லையா. ஸோ இது ஒரு வகையான பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ரெடியூஸ்டு கேபிட்டல் அக்குமுலேஷன்ஸ், அப்போ சேவிங்ஸ் அங்கே டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது மக்கள் சேமிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சேவிங்ஸ்ன்றது நத்திங் வித் கேபிட்டல் ஃபார்மேஷன், புரியுதுங்களா. அப்போ சேமிப்பு அதிகமாக இருக்கும்போது கேபிட்டல் அக்குமுலேஷன் ஆகும். பட் சேமிப்பு குறைஞ்சி போச்சு, அக்குமுலேஷன் ஆஃப் கேபிட்டல் வந்து குறைஞ்சி போச்சு. அதனால திஸ் மே டிஸ்கரேஜ் த என்டர்பிரனர் அண்ட் பிசினஸ் மேன் ஃப்ரம் டேக்கிங் பிசினஸ் ரிஸ்க். ஸோ அந்த சேவிங்ஸ் சைடில் கேபிட்டல் ஃபார்மேஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து பிசினஸ் மேனுக்குலாம் ஃபேவரபுளாக இருக்காது. இது இப்போ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் டைம்ல அப்போ என்ன பண்ணாங்க, they are ready to take risk. ஏன்னா பிசினஸ்னாலே ரிஸ்க் தானுங்களா. ஸோ அந்த பிசினஸ்ன்ற ரிஸ்க் அவங்க வந்து இருக்கிறது தயங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாதகமான சூழ்நிலையை பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு ஹார்டரிங் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் போத் பை த ட்ரேடர்ஸ் as well as the consumer and thus leading to still higher inflation rate.
என்ன சொல்ல பார்த்தீங்களா? ஸோ மக்கள் என்ன பண்றாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இன்னும் தான் வச்சுக்கிட்டு இருக்க பொருளோட விலை அதிகமாகும் அப்படின்னு யாரு யார் பண்ணுவாங்க? ட்ரேடர்ஸ் ஒரு பக்கம் திங்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய பொருளை பதுக்கி வச்சுக்குவாங்க. அதே நேரத்தில் மக்களும் கன்சியூமரும் சரி, பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் நாட் ஆல்சோ வாட்ஸ் ரெடி டு பை த குட்ஸ் அஸ் வெல் அஸ் த. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, அவங்களுடைய மனநிலை மாறி போயிடும் அந்த நேரத்தில். ஸோ இது ஒரு இது எப்படின்னா அப் டு லீடிங் டு இது என்ன பண்ணும், இது மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தும். ஏன்னா ட்ரேடர்ஸ் ஒரு வகையில் அவங்க பொருளை பதுக்கி வச்சுக்கிறாங்க. Consumers, they are not regularly continue their activities. So this leads to still higher inflation rate. இப்போ என்ன பண்ணுவோம், அதிகமான இன்ஃப்ளேஷன் ரேட் போகிற வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வகையான வருஷமான சிச்சுவேஷன் சமுதாயத்துக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஃப்ளேஷன் என்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ரேதர் தென் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுதுன்னா பிற்காலத்தில் லாபம் வரும், அதுக்கோசம் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அப்படி ஒரு சூழ்நிலை ஸ்பெகுலேஷன்றது. பட் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தற்சமயம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி உற்பத்தி பண்ணணும்னு சொல்றதெல்லாம் அவங்க வந்து என்ன அவங்க என்கரேஜ் பண்ணாது. ஸோ அதனால இது ஒரு வகையான தவறான ஒரு சூழ்நிலையாக மாறிடும். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் வகையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தாக்கத்தை இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? the value of the money that is undergoes considerable depreciations, especially production timeல பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த மணி ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது this may even drain out the foreign capital already invested in the country. இது புரியுதுங்களா என்ன சொல்றது? ஆக்சுவலா எஃபெக்ட் ஆஃப் இந்த ப்ரொடக்ஷன் பேசும்போது, இப்போ வெளிநாட்டுல இருந்து உற்பத்தியாளர் வந்திருக்காங்க இல்லையா பிசினஸ்மேன், அந்த பிசினஸ்மேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஸோ இதுல பார்த்துக்கங்களேன், அந்த பிசினஸ்மேன் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த நாட்டில் இருக்கிற பணத்தோட மதிப்பு எஸ்பெஷலி டிவாலுவேஷன் சொல்லலாம், இல்லை டிமானிட்டேஷன் சொல்லணும்லே, நம்ம டிமானிட்டேஷன் பண்ணும்போது நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர் வெளில போயிட்டாங்க. ஏன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அந்த நாட்டில் இருக்கிற பணத்தோடைய மதிப்பு நிலையா இருக்கணும். பணத்தோட மதிப்பு நிலையா இருக்கணும். ஸோ அப்போ அந்த பணத்தோட மதிப்பு நிலை இல்லாம டிமானிட்டேஷன் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு அந்த நாடு சந்திக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா, வெளிநாட்டு அந்த ஃபாரின் இன்வெஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியில போயிடுவாங்க. ஸோ இது அது சப்போஸ் அவங்க வெளில போயிட்டா அவங்க மூலியமா கிடைச்ச வேலைவாய்ப்பு குறைச்சிரும், அந்த வேலைவாய்ப்பு மூலமா உருவான பணம் அளிப்பு குறைச்சிரும். ஸோ இதனால மக்கள் வந்து மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை சந்திக்க சூழ்நிலை வரும். ஸோ இதை பார்த்தீங்க சொன்னா எஃபெக்ட் ஆன் ப்ரொடக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி பார்க்கும்போது என்ன பண்ண, நீங்க வந்து பொதுவா அதாவது நேஷனல் இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, வருமானத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படி விஷயங்களை நம்ம பொதுவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ டூரிங் இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன பாருங்களேன், டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். அது டூரிங் த இன்ஃப்ளேஷன் டெப்டார் ஆர் தி கெய்னர்ஸ். இதை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தீங்க. டெப்டார் அண்ட் ஆர் கெய்னர் சொல்லுவாங்க. வைல் த கிரெடிட்டார் ஆர் லாசர். கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்கின வந்து லாபம் அடையுமா, கடன் கொடுத்தவன் வந்து நஷ்டம் அடைவான்னு சொல்லுவாங்க. எப்படி சார் இது? அஃப்கோர்ஸ் கடன் வாங்கினவன் அவன் வாங்கும் போது அந்த பணத்தோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அந்த வேல்யூ ஆஃப் த மணி வந்து டூரிங் த பாரோயிங், புரியுங்களா, அதிகமா இருக்கும். ரீபேமெண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ ஆஃப் த மணி வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ கிரெடிட்டர் கடன் கொடுத்தவங்க வந்து லாஸ்ட் திரும்ப வாங்கும்போது அந்த பணத்தை வாங்கி பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. அதான் சொன்னாங்க டூரிங் இன்ஃப்ளேஷன் டெப்டார் ஆர் தி கெய்னர் while the creditor are loser. The debtor had borrowed when the value of money was high and now repay the loan when the value of money is low due to rise in price. புரியுதுங்களா? அப்போ கடன் வாங்கும்போது பணத்தோட மதிப்பு அதிகம், கடன் திருப்பி கொடுக்கும்போது பணத்தோட மதிப்பு குறைவு. அப்போ கடன் கொடுத்தவருக்கு நஷ்டம், கடன் வாங்கினவருக்கு லாபம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சட் இன்கம் குரூப். இவங்க மிகப்பெரிய பாதிப்பு பிக்சட் இன்கம் குரூப்புக்கெல்லாம். ஏன்னா இவங்களோட இன்கம் வந்து ஃபிக்ஸட், அதன் அடிப்படையில் தான் அவங்க பொருளாதாரம் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும். சடனாக ஒரு பொருளோட விலை அதிகமாச்சு வச்சுக்கோங்க, அந்த அடிஷனல் துண்டு கொடுத்துட்டு அந்த பணத்தை எப்படி அவங்க மீட்டட் பண்ணுவாங்க? ஸோ அதனால ஃபிக்ஸட் இன்கம் குரூப் பீப்புள் வந்து சிவியரா அஃபெக்ட் ஆவாங்க டூரிங் இன்ஃப்ளேஷன். கம் டு தி லெசன். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. The fixed income group are the worst hit during inflation because the income being fixed. Example are wage, salary, pension,
இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்க, ரெண்ட் கொடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. அடிஷனல் இன்கம் மறந்துடுது, சேம் தான். ஆனா இவங்களோட செலவு அன்றாட செலவுக்கு நம்ம பண்ற செலவோட விலை அது அதிகமாயிடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபிக்ஸட் இன்கம் குரூப் பீப்புளை ரொம்ப சிவியரா பாதிக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் என்டர்பிரனர். என்டர்பிரனர் தொழில் முனைவோர்னு அர்த்தம். Inflation is both. Inflation is the boon to the entrepreneur. அதெல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு அப்படியே என்கரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை என்டர்பிரனர் பொறுத்த வரைக்கும். The experiences windfall gain as the price of their inventories or stock suddenly goes up. புரியுங்களா? அப்ப என்னன்னா இவங்களுடைய கண்டுபிடிப்பு அவங்க உற்பத்திக்கான விலை என்பது பாத்தீங்கன்னா சொன்னா சடனா அதிகமாயிடும். அதை விண்ட்ஃபால் கெயின்னு சொல்றது. அது அன்எக்ஸ்பெக்டடா வர்றது. அப்படியே வானத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே கொட்டுது பணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பிசினஸ் மேன் அவங்களோட பொருட்களுக்கு அவங்களோட உற்பத்திக்கு திடீர்னு விலை ஏற்றவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கர குஷி அவங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை. இது டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இன்வெஸ்டருக்கு, சாரி என்டர்பிரனருக்கு. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதலீடு செய்வாங்க. போத் அட்டைன், பட் இவங்க இன்வெஸ்டர்ன்றது வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க தான். பட் அவங்க இது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம், வேற எல்லாம் மேபி ஒரு லேண்ட் வாங்கி போடலாம், ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும்போது, இல்லை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து கோல்டு வந்து 40,000 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு எங்கேயோ, சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இவர் இன்வெஸ்டர்னா என்டர்பிரனர்னா டிஃபரன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லை. ஆல் இன்வெஸ்டர் நாட் ப்ரொடியூசர். ஸோ இன்வெஸ்டர் போத் அட்டைன் கெயின் அண்ட் லாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற பொறுத்து அவங்களுக்கு லாப நஷ்டன்றது வருது. உதாரணமா, who generally invest in fixed interest yielding bonds, அந்த ஷேர் அதான் சில செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா? ஒரு சில பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்கள்லாம் மார்க்கெட்ல என்னதான் ஆக்சிலேஷன் பிரைஸ் ஆனாலும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸடா இருக்கும். அது இன்ஃபிளேஷன் வந்தாலும் சரி, டிஃப்ளேஷன் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னு ஃபிக்ஸட். 10 இயர்ஸ் கழிச்சுன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு ஃபிக்ஸடா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற பாண்டுக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அஃப்கோர்ஸ் தே வில் கெயின். டூரிங் த அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா அது இன்ஃபிளேஷன்ல வந்து லாஸ் டூரிங் அவங்களுக்கு வந்து சாரி மாற்றி சொல்லிச்சு, அவங்க லாஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆன் தி கான்ட்ராரி, பட் அப்படி இல்லாமல் தோஸ் ஹூ இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் stands to gain by rich dividend and appreciation in the value of shares. So அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா they will gain இல்ல. அவங்க விதானமா ஃபிக்ஸ்டுன்ற பண்ண எப்பவுமே ஃபிக்ஸ்டுனாலே லாஸ் தானே இல்லையா? நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. The investor who generally invest in fixed interest yielding bonds and securities have much to loss during the inflation. பட் அப்படி இல்லாம ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வந்து அது கெயின் பண்ணிட்டு அது ரிச் டிவிடெண்டுக்கு வர அளவுக்கு யாருக்கு வந்து ஆசிலேஷன் திரும்ப மாற்றம் வர அளவுக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து கெயின். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் அதோட எஃபெக்ட் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் we go to see the next topic, that is measures to control inflation. இப்போ நம்ம so far நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் what is inflation, what are the types of inflation பார்த்தாச்சு. ஒவ்வொரு டைப்புக்கும் அதோட நேச்சரை பார்த்தாச்சு, அதோட இம்பாக்டை பார்த்தாச்சு. இப்போ எஃபெக்டும் பார்த்தாச்சு, எஃபெக்ட் ஆன் ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு, எஃபெக்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாச்சு. இப்போ சொல்லுங்க, அப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கலாமா வேணாமா? என்னங்க சார் நீ தான் முதல்ல சொன்னீங்க இன்ஃப்ளேஷன் சர்டன் லெவல் இருக்கலாம். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த சர்டன் லெவல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இன்ஃப்ளேஷன்ன்றது சர்டன் லெவல் அக்செப்டபிள் மேனேஜபிள் லெவல்ன்றது என்ன பிசினஸ் மேன் வில் கெயின்ன்ற வரைக்கும் ஓகே. பட் அதான் சொன்னல ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வரும்போது வாட் வில் ஹேப்பன்? அஃப்கோர்ஸ் எல்லாம் மூட்டை முடிச்சு கடிச்சு கிளம்பிடுவாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். அப்போ என்ன ஆகிடும்? பீப்புள் ஸ்டாண்டிங் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தென் வில் they will face the problem of running day to day life. இப்படின்றது இப்போ COVID-19 என்னாச்சு? லாக்டவுன், அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது ரெகுலர் ஃபிக்ஸட் இன்கம் குரூப் கவர்மெண்ட் ஒர்க் பண்ண நோ ப்ராப்ளம், பாண்டிச்சேரியில் நோ ப்ராப்ளம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் பாதி சம்பளம் போடலையும் தெரியல, சொல்லி கேள்விப்பட்டான். பட் வாட் அபவுட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? ஃபேக்ட்ரியில் லாக்டவுன் பண்ணியாச்சு, என்னாச்சுங்க? ஆஃப் சேலரி ஆல் சேலரியில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இது எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லைங்களா? எதுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன் இதுக்கு காரணம் இருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ சப்ளையே கம்மியாயிடுச்சு. இப்போ செல்ஃபோன் கடைக்கு போய் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற பண்ணி சொன்னால் ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ மாற்றாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர் இஸ் நோ அடிஷன் சப்ளை.
எக்ஸிஸ்டிங் சப்ளை தான் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டிங் சப்ளை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, காலத்தை ஓட்டி ஆகணும். அப்போ இருக்கிற சப்ளைவில் பொருளை விலையை ஏற்றிடுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் புதுசாக இந்த பொருள் வாங்கக்கூடாது. வாங்க பண்ணு வச்சிங்களேன், ஏன்னா ஃபர்தர் சப்ளை கிடையாது. வெஜிடபிள்ஸில் பரவாயில்ல, ஏன்னா ரெகுலர் சப்ளை வந்துட்டு இருக்கு, ஓரளவு ஒரு மேனேஜபிளாக இருக்கு. பட் சம் டியூரபிள் குட்ஸில் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராப்பராக இல்லை, லாரி டிரான்ஸ்போர்ட் இல்லை. இப்போ செல்ஃபோன் அக்சசரிஸ் எல்லாம் பெங்களூர்லேருந்து வரணும், மும்பையிலேருந்து வரணும்னு சொல்கிறாங்க. செல்ஃபோனுக்கு சப்போஸ் ஒரு சமீபத்தில் போயிட்டு நம்ம சார் ஒருத்தர் செல்ஃபோனுடைய அந்த மேலே கவர் இருக்கு இல்லையா, டெம்பர் கிளாஸ், அதை மாற்ற போனார். ஆக்சுவலோட டெம்பர் கிளாஸ் விலை வந்து பிஃபோர் கோவிட், இப்போ பாருங்க பிரைஸ் ஆஃப் COVID-19 பிஃபோர் COVID-19 சொல்ல ஒரு பொருளோட விலை, கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு முன்பும் கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பின்பும் பொருள் விலை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு அழகா ஒரு எக்கனாமிக்ஸ் டாபிக்ல பேசலாம். அற்புதமான டாபிக் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ என்ன செய்யுன்னா, ஆக்சுவல் பிரைஸ் வந்து 100 or 80 rupees தான் அது. ஆனா 110 rupeesக்கு அவரு சேல் பண்றாரு. ஏன் சார் கேட்கும்போது, சாரி சார் சப்ளை இல்லை, நாங்கள் அதை வச்சு தான் ஓட்டி ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ இதெல்லாம் இன்ஃபிளேஷன், சம் அன்எக்ஸ்பெக்டட். அப்போ எக்கனாமிக் காசஸ் மட்டும் தான் இன்ஃபிளேஷன் காரணம் வரும்னு சொல்ல முடியாது. நான் எக்கனாமிக் காசஸ் இன்ஃபிளேஷன் வரும். டிராஃப்ட், சைக்ளோன், எர்த்குவாக், இட் வில் the production point of view அது பிரச்சனை ஏற்படுத்தும். there is no production. ஒரு கம்யூனல் கிளாஸ் நடக்குது, லாரி ஸ்ட்ரைக், சடனா இன்ஃபிளேஷன் வரும் மறுநாள். எது? அத்தியாவசிய பொருட்கள், பேசிக் குட்ஸ், நான் டியூரபிள் குட்ஸ், ப்ரீஷியபிள் குட்ஸ் சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸ், மில்க் ப்ராடக்ட், அது என்ன ஆகிடும், சடனா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபிஷர்மேன் ஸ்ட்ரைக், உடனே ஃபிஷஸ் ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, நாமக்கல்ல பவுல்ட்ரி கோழி பண்ணைகள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, உடனே சிக்கன் ரேட்டுங்க பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்கோர்ஸ் COVID-19 சிக்கன் சாப்பிட்டா தான் COVID-19 வந்துட்டு சொல்லிட்டு 50 rupees per kg எல்லாம் போட்டு பயங்கர லாஸாக ஃபீல் பண்ணாங்க. பட் தே வில் மேனேஜ் சம்வாட் நவ். ஸோ இது வேணா அன்றாட நம்ம பார்க்குற பொருட்கள் விலைகளும் இதான எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டோட நம்மளுடைய நாலேஜ். நம்ம பார்க்குற பொருள் இப்போ பிஃபோர் 19, அதை COVID-19 இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்த்தலாம் நம்ம சப்ஜெக்ட். ஸோ அப்போ கேளுங்க, இப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். அப்போ இது ஒன்று இன்ஃப்ளேஷனை பற்றி நாலேஜ். இது அப்போ இந்த சுச்சுவேஷனில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாமா வேணாமா, அப்படியே விட்டுடலாமா? ஓகே, என்ன சொல்றாங்க எக்கனாமிக்ஸ்ட்? கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் சரி டிஃப்ளேஷன் சரி, இட்ஸ் நாட் குட் டு எக்கனாமிக்ஸ். பொருளாதார வாட்டமும் பொருளாதார வீக்கமும் சரியானது அல்ல என்பது சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கு. So what are the measures to control the inflation? நாம் பார்ப்போம். Keynes and Milton Friedman together suggested 3 measures to prevent and control of inflations. அந்த கீன்ஸனும் மில்டன் ஃப்ரைட்மனும் என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 முறைகளை சொல்லியிருக்காங்க. Prevent and control inflations. One is monetary measures, பணவியல் கொள்கைகள் மூலமாக. நிதியியல் கொள்கை ரெண்டாவது ஃபிஸ்கல் மெஷர்ஸ், அது ஜேஎம் கீன்ஸ் சொன்னது இது. அண்ட் அதர் மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 3 மெஷர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் மானிட்டரி மெஷர்ஸ் பார்ப்போம். தீஸ் மெஷர்ஸ் ஆர் அட்வர்டட் பை ஜெனரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நாட்டுடைய மத்திய அரசாங்கம், மத்திய என்னது வங்கி என்பது எடுக்கக்கூடிய முடிவு. இது இன்ஃப்ளேஷன், நாட்டில் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்க. அதில் நிறைய வெறும் பாயிண்டாக தான் கொடுத்துருக்காங்க. I will explain the point. First, the increase in bank rate. Bank rate in பட்சத்தில் என்னன்னு சொன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு while lending the money to the other banks, the rate of அந்த ரேட் ஒன்று இருக்கும். அந்த ரேட் அந்த பேங்க் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கமர்ஷியல் பேங்கோடைய லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ ஃப்ளோ ஆஃப் மணி டு த கம்யூனிட்டி வந்து கம்மியாயிடும். அது அதுன்னு சொன்னா அப்போ மணி சப்ளை கம்மியாயிடுச்சுன்னா ஓகே இன்ஃப்ளேஷன் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போது ஒன்று வந்து இன்க்ரீஸ் இன் த பேங்க் ரேட் சொல்லுது. ரெண்டாவது சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் த ஓப்பன் மார்க்கெட். இதென்ன சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா, கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இல்லையா, அது என்ன பண்ணாங்க, அதோட பேப்பர், அது ஒரு ப்ராமிசரி பேப்பர் மாதிரி. அது
அந்த பேப்பர் என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்தோ, இல்லை நீங்கள் திரும்பி ரீபேமெண்ட் பண்ணும்போது இவ்வளோ நீங்கள் இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ இவ்வளோ பணம் கொடுத்து திரும்ப நீங்கள் உங்கள் பாண்டை வாங்கிக்கலாம், இல்லை இவ்வளோ ஷேர் கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கவர்மெண்டோட ஷேர்ஸை பப்ளிக்ல ஓப்பன் மார்க்கெட்ல விற்கும்போது என்னன்னா, மக்களோட பணம் என்ன பண்ணா கவர்மெண்ட் கஜானாக்கு போயிடும். அதாவது மக்கள் அன்றாட செலவுக்கு வச்சிருக்காங்க இல்லையா, ஆக்டிவ் மணி, அந்த மணி என்ன பண்ணும், அந்த ஆக்டிவ் மணியில மேபி டிஸ்போசல் மணின்னு சொல்லலாம். அந்த டிஸ்போசல் மணி என்ன சொன்னா அது அளவு குறைஞ்சிரும். மக்களோட பணத்தோட அளவு குறைஞ்சுன்னா அவங்களோட வாங்கும் திறன் குறையும். அப்பனா மக்களோட சர்க்குலேஷன் மணி சர்க்குலேஷன் இந்த கம்யூனிட்டி வில் ரெடியூஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் குறையும், அதாவது இன்ஃப்ளேஷன் குறையும். மணி சப்ளை குறையிறதுனால என்னது, இன்ஃப்ளேஷன் குறையுன்றது ஒரு விஷயம். அந்த ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்ட்ராட்டஜி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்றது வந்து போத்தார சேமா இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் தன்னகத்தே என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து ரிசர்வ் வச்சிருக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த ரிசர்வ் வச்சிருக்கணும் இல்லையா, அந்த பணத்தோடைய அளவு ரிசர்வ் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணும்போது இவங்களோட ஆக்டிவ் மணிலேருந்து ஒரு பார்ட் எடுத்து அந்த ரிசர்வ் மணியில் வைக்கணும். வைக்கும்போது கமர்ஷியல் பேங்கோடைய லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிரும். அப்போ ஃப்ளோ ஆஃப் மணி டு தி சொசைட்டி வந்து குறைஞ்சிரும். அப்புறம் சொன்னா லோன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம்ல கொடுக்கலன்னா மக்களுக்கு பணம் கிடைக்காது. பணம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணலாம், மணி சப்ளை அதிகமாக வராது, மணி மல்டிபிள் ஆகாது இல்லையா. மணி மல்டிபிள் ஆகாததுனால மணி சர்க்குலேஷன் கம்மியாயிடும், வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீசிங் ஆகும், பிரைஸ் லெவல் குறைஞ்சிரும். ஓகேங்களா. லைக் தட் லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிதான். ஸ்டார்டட் லிக்விடிட்டி ரேஷியோனா ஒவ்வொரு பேங்க்கும் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவ் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்டிவா அந்த லிக்விடிட்டி எடுத்து அன்றாட பயன்படுத்துகிற அந்த பணத்தோட அளவு குறைஞ்சிருந்தனால மணி சப்ளை குறையும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. கன்சூமர் கிரெடிட் கண்ட்ரோல், கன்சூமருடைய கிரெடிட், அதான் அவங்களுக்கு கொடுக்குற கடன், அந்த கன்சூமருடைய கடன் வந்து குறைஞ்சிச்சு சொன்னாலும் மக்கள் கையில பணம் போறதுக்கு கம்மியாயிடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் மணி ரெடியூஸ் பண்றது தான். அடிஷனல் பணம் வந்து சமுதாயத்துக்கு போகக்கூடாது, எக்கனாமிக்கு. அப்படி ஃப்ளோ ஆஃப் மணியை குறைச்சிட்டு சொன்னார், அடிஷனல் சப்ளை ஆஃப் மணியை குறைச்சுன்னு சொன்னா இன்ஃப்ளேஷன் குறைன்றது தான். நெக்ஸ்ட் ஹையர் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு வகையான ஒரு மெஷர்மெண்ட். மக்களுடைய அந்த ஒவ்வொரு கமர்ஷியல், ஒரு சென்ட்ரல் பேங்காக இருக்கலாம், சென்ட்ரல் பேங்க்ல வந்து கமர்ஷியல் பேங்க் பணம் லெண்டிங் கொடுக்கறதுல மார்ஜின் வைக்கிறது அதிகமாக வச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹையர் ரிப்போ ரேட் அண்ட் ரிசர்வ் ரிப்போ ரேட். இது பார்த்தீங்கன்னு சொன்னா பணம் வந்து அன்றாட செலவுகளுக்கு கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பணத்துடைய அளவு வந்து ரிப்போ ரேட் சொல்லக்கூடிய அந்த ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து அளவு குறைச்சிருவாங்க. அந்த ரிசர்வ் ரிப்போ ரேட் அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ திஸ் வில் ஆல்சோ அஃபெக்ட் த வாட் த ஃப்ளோ ஆஃப் சப்ளை டு த சொசைட்டி. ஸோ இது வந்து மணி சப்ளை குறைக்கும். These are considered as the monetary measures taken by the central bank. Okay. Next, physical measures. Physical measures பேசும்போது அந்த டாக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் போட்டு நிதி கொள்கைகள் சொல்லுவாங்க. டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவோ, டாக்ஸ் ரேட்டுடைய அந்த அளவை மாற்றத்து மூலமாகவோ மணியோட சர்க்குலேஷன் வந்து குறைக்கிறதுக்காக. டாக்ஸ் அப்படின்னாலே கலெக்ட் த மணி ஃப்ரம் த சர்க்குலேஷன்ஸ். சர்ப்ளஸ் ஆகிற பணத்தை என்ன பண்ணுவாங்க, கம்யூனிட்டிலேருந்து கவர்மெண்டோடைய ட்ரெஷரிக்கு வந்துடும். அப்போ டிஸ்போசல் மணி கம்மியாயிடும், இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. ஃபிஸ்கல் பாலிசிஸ் நவ் ரெகக்னைஸ் as an important instrument to tackle an inflationary situations. ஒரு நாட்டில் இருக்கின்ற பணவீக்க சூழ்நிலையை வந்து டேக்கிள் பண்றதுக்கான சரியான ஒரு விஷயமா ஃபிஸ்கல் மெஷர்ஸ் வச்சிருக்காங்க. The major anti-inflationary fiscal measures are the following. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா reduction of government expenditure. Of course, autonomous expenditure குறைச்சிட வேண்டியது. இப்போ COVID-19 மக்கள் பணம் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுது. அஃப்கோர்ஸ் இந்த டைம்ல இருக்க இன்ஃப்ளேஷன் தன்மை வேற, இது வந்து ஸ்கேர்சிட்டியால ஏற்பட்ட இன்ஃப்ளேஷன். புரியுதுங்களா? நாம அது கொஞ்சம் பாடத்தை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸ்கார்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ல இப்போ
இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன் வேற. இப்போ வந்து மக்கள் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சனா அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு போதுமான பொருளாதார அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கூடாது. ஏன்னா பீப்புள் நீட் மணி. புரியுங்களா? ஸோ ரிடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அரசாங்கத்துடைய செலவுகளை, வெல்ஃபேர் பேஷஸ்க்கு இருக்கிற செலவுகளை குறைத்தாங்கன்னு சொன்னால் சப்ளை ஆஃப் மணி டு த சொசைட்டி குறையும். அதனால இன்கம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்றாங்க. பப்ளிக் பாரோவிங், பப்ளிக் பாரோவிங்னா அரசாங்கம் வந்து கடன் வாங்குறது, கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, கடன் வாங்கிடும், மக்கள்கிட்ட கடன் வாங்கிறது. ஸோ அது ஒரு வகையான மெஷர்ஸ். அண்ட் என்ஹான்சிங் டாக்ஸேஷன், டாக்ஸேஷன் அதிகமாக்குறது. அந்த பெஞ்ச் மார்க் ஆஃப் டாக்ஸேஷன், பேஸ் மார்க்னு சொல்லுங்க இல்லையா, அந்த மார்க், அந்த பேஸ் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு மேலே பாரு அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் சொல்றேன் இல்லையா, அந்த டேக்ஸபிள் அமௌண்ட், அந்த பேஸ் பெஞ்ச் மார்க் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபிஸ்கல் மெஷர்ஸ் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஆன்டி இன்ஃப்ளேஷன் மெஷர்ஸ் ஆல்வேஸ் நாட் குட் டு சொசைட்டி. எந்த எக்கனாமிக் சொல்ல முடியாது அது மாதிரி. சம்டைம் ஆன்டி இன்ஃப்ளேஷன் மெஷர் லீட்ஸ் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். புரியுதுங்களா? உதாரணமா இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இதுல பாருங்க, இந்த ஸ்டாட்யூட்டரி டிக்ளேர் ரேஷியோ அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டாங்க, ரிவைஸ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? லோன் வாங்கி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஃபர்தரா பணம் கிடைக்கலன்னு அர்த்தம். லோன் வாங்கி பிசினஸ் பண்றவங்க ஃபர்தரா பணம் கிடைக்கலன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் தானே குறையுது, சரி போன பார்த்து விடுங்களேன்னு சொன்னா வாட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடும், ஜீரோ, லாக் டவுன் பண்ணிடுவான் இண்டஸ்ட்ரி எல்லாம். வேலை செய்யற அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவாங்க. வீட்டு வந்து உட்காந்துட்டா சம்பளம், மணி சர்க்குலேஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் படிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட்ல 2 செக்டர் மாடல், 3 செக்டர் மாடல், 4 செக்டர் மாடல், க்ளோஸ்டு எக்கனாமி, ஓபன் எக்கனாமி மாடல். பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. அந்த மாதிரி circular flow of income will cut. That also leads to worse situations. Of course, what are the measures taken to control the inflation may cause unemployment. புரியுதுங்களா? இதுதான் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இதுதான் கரெக்டானு சொல்ல முடியாது. அட் த பாயிண்ட், அட் த டைம், அந்த நேரத்தை, எந்த நேரத்தில் பொருளாதார கொள்கையை எந்த டூலை பயன்படுத்தணுன்றதுதான் அறிவு, பொருளாதார அறிவு என்பது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ. சாரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் மெஷர்ஸ் பார்த்தாச்சு. at other measures. These measures can be divided broadly into short-term and long-term measures. Other measures என்ன பண்றாங்க? குறுகிய காலம் ஒன்று, நீண்ட காலம் தீர்வு எடுக்கிறாங்க. ஷார்ட்-டர்ம் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, the short-term measures can be in regard to public distribution of scarce essential commodities through fair price shops, the ration shops சொல்றல மாதிரி. In India, whenever shortage of basic goods has been felt, the government has restored to import so that inflation may not get triggered. அப்படி என்ன அர்த்தம்? ட்ரிக்கர்டுன்னா துப்பாக்கியில் ட்ரிக் பண்றாங்களே அப்படின்னு சொல்றது, ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அது என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்கார்சிட்டி இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன் சொன்னா இல்லையா? ஸ்கார்சிட்டி வந்து ஷார்டேஜ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். அது வரும்போது இருக்கிற கொஞ்சம் பொருளோட விலைகள் அதிகமாயிடும், அப்போ அது ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்படுது சொல்றாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இப்போ தே இம்போர்ட்ஸ் எசென்ஷியல் குட்ஸ். அப்ப என்ன பண்றாங்க? எந்த பொருள்லாம் ஸ்கார்சிட்டியா மாறிடுச்சோ, பற்றாக்குறை இருக்குதோ, அந்த பற்றாக்குறை பொருட்கள் எல்லாம் அரசு என்னது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த பொது அந்த நியாய விலைக் கடைகள் மூலமாக கொடுத்து மக்களுடைய தேவையை சரி செய்வார்கள். அதனால் அந்த குறிப்பிட்ட பொருளினால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் என்பது தடை செய்யப்படும், குறைக்கலாம் அப்படின்றாங்க. என்ன பண்ணாங்க? 15 kg per headன்னு சொல்லிட்டு எல்லா குடும்பத்துக்கும் கவர்மெண்ட்ல ரைஸ் கொடுத்தாங்க. உண்மையிலுமே நிறைய ஃபேமிலிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு வெல்கம், தேங்க்ஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி.
அதுலயே டிஸ்பாரிட்டிஸ். கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. என்ன கோர்ட் போச்சு? ரெட் கார்டுகள்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லோ கார்டு கொடுக்கல. எல்லோ கார்டுனா யாரு? ஒரு மித்து இருக்கு, அவங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சார் நான் கேட்குறேன், 2 வருஷத்துக்கு முன்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு வீட்டில் அவங்க சடனாக இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பசங்க அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க ஃபார் சம் ரீசனில். போத் ஆர் எம்ப்ளாய்டு வச்சுக்கலாம், கவர்மெண்ட்ல இறந்துட்டாங்க. சடனாக அந்த ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் சந்திக்குது. அப்போ கவர்மெண்ட் அந்த ரேஷன் கார்டை உடனே வாங்கி மாற்றிடுமா? மாற்றணுமா இல்லையா? இறந்துட்டாங்க, பென்ஷனை கட் பண்ணுறீங்க, அந்த கவர்மெண்ட் அந்த பர்சன் கொடுக்க சேலரி கட் பண்ணுறீங்க. சரி, அந்த கவர்மெண்ட் அந்த ஃபேமிலி கூட ரேஷன் கார்டு எல்லோ கார்டா இருக்குமே, ஏன்னா அடிஷனல் இன்கம் கிடையாது. அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிற குழந்தைக்கு வந்து வீட்டில் இருக்கிற பையன் வந்து பொண்ணை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம், அவங்க அதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருப்பாங்க, சொத்து இருக்குன்னு சொல்லலாம். நோ நோ, தட் இஸ் நாட் குட். மேபி அவங்க டீக்ரூட் ஜாப்ல இருக்கலாம், மேபி ஒரு கவர்மெண்ட்ல ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம் அவங்க. இப்போ பார்த்தீங்களா, கவர்மெண்ட் அரசாங்க இயந்திரங்கள் சரியாக செயல்படாததுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை நம்ம பேசணும்னா பேசித்தான் ஆகணும், ஏன்னா எக்கனாமிக்ஸ் பேசுறாங்க இல்லையா? கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ரெட் கார்டுக்கெல்லாம் ரைஸ் கொடுத்தாங்க, எல்லோ கார்டு கொடுக்கல. எல்லா எல்லோ கார்டும் ரிச் பீப்புள்னு எப்படி நீங்க மீன் பண்றீங்க? அப்படியே ரிச் பீப்புள் இருந்தா கூட எசென்ஷியல் குட் சப்ளை இல்லையேங்க. சப்ளை இருந்தா கூட ஷார்டேஜ் சப்ளை இருக்கு, ஸ்கார்சிட்டி இருக்கு, அது இன்க்ரீஸ், அதுக்கு பணம் விலை அதிகமாக கொடுத்து வாங்க சூழ்நிலை இருக்கு. அப்போ கவர்மெண்ட் வேலை செய்யறோம், விலை அதிகமாக கொடுத்து வாங்குங்க, அப்ப கவர்மெண்ட் வேலை செய்யணும் நஷ்டம் அடையலாமா? என்ன ஒரு பொருளாதார திட்டம் இது? அவங்களுக்கு ரைஸ் போறதுக்கு கோர்ட் வரைக்கும் போகணும், கோர்ட் போயிட்டு ஆர்டர் வாங்கினா தான் ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. இந்த மேனேஜ்மெண்ட் அதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ட்ராவர்சி. இதை நம்ம பேசிதான் ஆகணும். சப்போஸ் இதை வந்து நான் பேசுறது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு பியூரோக்ராட் கேட்டால் கூட ஐ ஹேவ் ரைட் டு டாக் அஸ் எக்கனாமிக்ஸ் லெக்சரர். எதிர்கால சந்ததிக்கு நான் சொல்ல வேண்டிய எனக்கு கட்டாயம் இருக்கு. நான் ஒரு பொருளாதார ஆசிரியர் என்பதனால எங்க ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன். புரியுங்களா? அப்போ ஷார்டேஜ் ஆகிற பொருள் irrespective of the persons you must provide. ஸோ அப்கோர்ஸ் சொல்லலாம், irrespective வார்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம்? நீங்க பயங்கர கோடீஸ்வரனா இருக்கிறாங்க, பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, ஓகே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்க, ஃபில்டர் பண்ணுங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்க. எங்களுடைய ஸ்டாஃப் இருக்காங்களே, ஃபில்டர் பண்ணி the person who is really affected because of so and so reasons, the response of the government to feed the person, those who feel thirsty. பண்ணலாமா இல்லையா? ஏன் பண்ணல? So it's not good. The functioning of the government organization is not good. Okay, come to the lesson. இது லெசன் தான், அது எக்கனாமிக்ஸ் தான் பேசணும், நம்ம பாலிடிக்ஸ் பேசல. In India, whenever shortage of basic goods has been felt, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அரசாங்கம் அந்த அத்தியாவசிய பொருட்களுடைய தேவை என்பது அதிகமாயிட்டு அதோட ஷார்டேஜ் ஆகுதோ, அந்த பொருளுடைய ஷார்டேஜ் ஆகுதோ, என்ன பண்றாங்க? நம்ம இம்போர்ட் பண்றோம், கோதுமை அப்படி தான் இம்போர்ட் பண்ணி கொடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் இன்ஃப்ளேஷனை வராம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ். லாங் டேர்ம் மெஷர்ஸ் என்ன சார்? The long term measures will require accelerating economic growth. பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இப்ப ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம்ல பார்த்தாச்சு. லாங் டேர்ம்ல என்னது வியூ? லாங் டேர்ம் வியூல என்ன பண்ணோம்? அப்கோர்ஸ் திரும்ப அந்த சூழ்நிலை வரும்போது எப்படி நம்ம வந்து அந்த விஷயத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணோம்? யூ மஸ்ட் பிளான் அக்கார்டிங்லி previous experience. So economic growth, ultimate aim of all economic activities, ultimate பொருளாதார வளர்ச்சி தான் என்பது முக்கியமானது. will require the long term measures will require accelerating economic growth, especially of the wage good, which have a direct bearing on the general price and the cost of living. புரியுதுங்களா? அப்ப எந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தோட அந்த வாழ்க்கை தரத்தோட எது நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த பொருட்கள் மீது எதிர்காலத்தை தாக்கம் வரக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணணும்? நீங்க பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தணும், அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும். Of course, some restriction on present
consumption may help in improving saving and investment. என்ன சொல்றாங்க? மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க? செலவு பண்ணாதீங்க, சில விஷயங்களை அத்தியாவசிய பொருட்களுக்கு செலவு பண்ணுங்க, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணாதீங்க, அட்வைஸ் பண்றாங்க. சாரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, people will save the money instead of spending. That will help to meet the demand, will bring forth. எதிர்கால தேவை அது என்ன பண்ணும்? பூர்த்தி செய்ய இப்ப சேமிச்சு வைங்க. Like that, the savings may be converted into investment. அந்த பணங்கள் என்ன பண்ணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்வெர்ட் ஆகுச்சுன்னா, which accelerating the rate of economic growth in long run. அதாவது some restriction on present consumption may help in improving savings and investment, which accelerating the rate of economic growth in the long run. புரியுங்களா? எதிர்காலத்தில் அது பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் போட்ட பொருளாதார திட்டத்தில் ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாத பேங்க் அந்த பிசினஸ் மேன்ஸ்லாம் புதுசா லோன் கொடுக்குறோம். அப்கோர்ஸ் இது ஒரு வகையான போட்டு வாங்குறது. ஆமா நானும் கடன் வாங்கியிருக்கிறேன் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு புதுசா லோன் கொடுங்க. அப்போ யாரெல்லாம் அந்த கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவங்களும் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டட், அதோட எக்ஸ்டெண்டபிலிட்டி. சாதாரண ஒரு ஃபார்மர் கடன் வாங்கியிருக்கிறாரு, ஃபார்மர் இன்வெஸ்டர் சார், புரியல நீங்க ஃபார்மர் இன்வெஸ்டர் சொல்லலாமா? ஃபார்மர் ஒரு வயலில் நாற்று நடணும், வாழை மரம் இருக்குது, பணம் காய்க்கிற மரம் என்ன இருக்க வயலில். ஏன்னா நாற்று நடனா ஆளுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா, அவருக்கு பணம் வேணும் இல்லையா, அவர் லோன் வாங்க வரலையா, அவர் லோன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் அவர் நிலத்தை ஹைஜாக் பண்றீங்க, அவர் பொருளை ஹைஜாக் பண்றீங்க, ஜப்தி பண்றீங்க. அப்போ அவருக்கு மட்டும் பணம் திருப்பி கொடுக்கூடாதா? ஒரு ஃபார்மருக்கு, என் ப்ரொடக்டிவ் செக்டருக்கு மட்டும்தான் அப்ளிகல் ஆகுமா உங்க பாலிசி? என் பிரைமரி செக்டர்ஸ்க்கு விச் வில் கன்சிடர்ஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்றதுக்கு உங்களுக்கு அப்ளிகல் ஆகாதா? கேள்வி கேட்கக்கூடாதா எக்கனாமிக்ஸ்? ஸோ திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது பிரைமரி செக்டர் as well as the secondary sector also. Okay, these are the measures considered as the controlling of inflations. Okay student, with that I conclude this part of the lesson. We will continue the lesson from the next video. Thank you. Have a nice day. Stay home. Be safe.